அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு 13/4/2024 மகர ராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 13/4/2024 பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் குரு சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம சனி நீங்கியுள்ள இத்தருணத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மேஷத்திற்கு மாறுவது அவ்வளவு நன்மை தராதுங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தரும் விதமா அமையிருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகளினால் அன்றாட அலுவல்களை கவனிப்பதில் சோர்வு ஏற்படுங்க. மனதில் நிம்மதி என்பது இருக்காதுங்க. ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே செயலிழந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதாம். சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல கொண்டு வரும் மகர ராசியினருக்கு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் அதிகரிக்குங்க. சக்திக்கு மீறிய செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே 13 ஏப்ரல் 2024 பிறகு ரிஷபராசிக்கு குரு பகவான் மாறுகிறாருங்க. என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் மேசராசியில் சஞ்சரித்த போது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாரோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமண முயற்சிகள்ல கொடுத்து வந்த தடைகளை நீக்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரனை அமைத்து தருவாருங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தேவையில்லாத கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமையிருக்குது. குருனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மகர ராசினியர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அவை அனைத்தையுமே முற்றிலுமாக படிப்படியாக நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்களும் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2024ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்குமே மகர ராசினியர்களுக்கு ஏகபோகமான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு குடும்ப சனியாக கடைசி 2.5 வருடத்தில் நடந்திருக்கும் பட்சத்துல உங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குது. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய விரோத மனப்பான்மை கவலை அளிக்குங்க. நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு மறுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானமான குரு பகவான் மேஷத்தில் நிலை கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத செலவுகளை குறிக்குதுங்க. 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால குரு பகவானுடைய சஞ்சாரம் ஓரளவே சிரமங்களை கொடுக்குங்க. அதுவும் ரிஷபராசிக்கு பயிற்சியான பிறகு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சில சிரமங்களும் கூட நீங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக இல்லைங்க. ஆனா மே மாதத்திற்கு பிறகு அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா அமையிருக்குது. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய மேசராசி சஞ்சார காலம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்யுங்க. சந்தையில் போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பண பற்றாக்குறையால் சரக்குகளை அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்ப இயலாத நிலை உருவாகுங்க. சக கூட்டாளிகளுடைய தொல்லைகள் கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய தேவையில்லாத முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா குரு பகவான் இந்த
13 ஏப்ரல் 2024 மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களுமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, திருதிய குரு வருமானத்தை பாதிக்கும் என்பதை புராதன ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்குதுங்க. மிக கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க நேரிடும். இருப்பினும் ராகு அனுகூலமாக இருப்பதால அவ்வப்போது எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்குதுங்க. இருப்பினும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்தில் நன்மை செய்யும் என்பதால சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மறக்காம ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வாய்ப்புகளின் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேல்மட்ட தலைவர்களுடன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்படக்கூடுங்க. தொண்டர்களிடையேயும் மதிப்பும் மரியாதையும் பாதிக்கப்படுங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்தை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது நன்மை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் குறையுங்க. பாடங்கள்ல மனம் செல்லாமல் தேவையற்ற மனக்குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் தோல்வி மனப்பான்மையும் மனதை அறிக்குங்க. இதற்கு சற்று யோசித்து சிந்தித்து கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாவாருங்க. கோல்சார விதிகளின்படி மகர ராசி குருவினால் அர்த்தாஷ்டக தோஷம் ஏற்பட்டிருப்பினும் விளைச்சலும் வருமானமும் பாதிக்கப்படாதுங்க. இருப்பினும் வயல் பணிகள்ல உழைப்பு சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஓய்வின்றி உழைப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படுங்க. அடிக்கடி ஓய்வெடுத்துக் கொள்ள மனம் விளையுங்க. சிறு அளவில் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்க. மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு உங்களுடைய நலனை பாதுகாக்கும் பொறுப்பு குரு பகவான் இருந்தாங்க இருக்கு. அவர் தற்போது ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் இருப்பதால குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் கணவருடைய நலன் மற்றும் குழந்தைகள் கணவருடைய நலன் பற்றிய கவலை அதிகரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனா குரு பகவான் ரிஷபராசிக்கு சென்ற பிறகு என்ன மாதிரியான கவலைகள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே முற்றிலுமாக நீங்கி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெண்மணிகள் 12 வியாழக்கிழமைகள் வீட்டின் பூஜை அறையில் மாலையில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் மிக நல்ல பலன் கிடைக்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு.